அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள கர்த்தாவே, ஜீவனுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். என்னை நீதிமான் ஆக்குகிற கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். எங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15வது வசனம். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழல் ஆகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். பரிசுத்த ஆவியினால பேதுரு நிரப்பப்பட்டிருந்ததுனால அவர் மூலம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. அதனால வியாதியஸ்தர்களை கட்டில்ல கொண்டு வந்து பேதுரு போற பாதையில வச்சு அவரோட நிழல் பட்டு சுகமாகும்படியா தெருவுல வச்சிருந்தாங்க. அப்படியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேதுரு தேவ வல்லமையை வெளிப்படுத்துறவராய் இருந்தார். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். எருசலேம்ல தான் தேவாலயம் இருந்தது. எருசலேம்ல தான் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. சுத்திலும் எல்லா பட்டணத்துல இருந்தும் வியாதியஸ்தர்களையும் அசுத்த ஆவியினால வாதிக்கப்பட்டவர்களை கஷ்டங்களை பட்டவங்க, அசுத்த ஆவி பிடிச்சதுனால சமாதானம் இழந்து சந்தோஷத்தை இழந்து பலவேறு பிரச்சனைகள்ல சிக்கி இருந்த அடிமைத்தனத்துல இருந்த அந்த ஜனங்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தாங்க. அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். சரீர சுகமானாலும் மனதுல ஏற்பட்ட போராட்டங்களாலும் ஆனாலும் எல்லாம் சுகமாக்கப்பட்டு போனாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவருடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். பிரதான ஆசாரியன் ஆலயத்துல அவன் தான் தலைவன், ஆவிக்குரிய தலைவன் அவன். சதுசேயர் அப்படின்றது அவங்க மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆவிய நம்பல, தேவதூதர்களை நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை உடைய இவங்க எல்லாரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து, ஏன் பொறாமைன்னா அவங்கதான் இப்ப ஆவிக்குரிய தலைவர்களா இருக்காங்க. இப்ப ஜனங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அவங்க சொல்றதுதான் கேட்பாங்க, தங்களோடுக்கு மரியாதை இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்பட்டு அப்போஸ்தலர் பிடிச்சு பொதுவான சிறையில கொண்டு போய் போட்டாங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, ராத்திரியில யாரு எதிர்பார்க்காத அந்த நேரத்துல சிறைச்சாலை கதவு திறந்து உங்களை வெளியே கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல கர்த்தருடைய தூதன் செயல்பட்டு அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டார். நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று எங்க போய் பிரசங்கம் பண்ணணும், இந்த ஜீவ வார்த்தைகள் என்ன பிரசங்கம் பண்ணணும், எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். யாருக்கு பிரசங்கம் பண்ணணும், எங்க பிரசங்கம் பண்ணணும், என்ன பிரசங்கம் பண்ணணும், யாருக்கு பிரசங்கம் பண்ணணும், எல்லாம் தேவதூதன் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. ஜீவ வார்த்தை அப்படின்றப்ப
யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல, நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள். அவர் சொன்ன வார்த்தைகளை போய் பிரசங்கிங்க. பிலிப்பியர் 2:14 ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்விடுகிற நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. வேத வசனங்கள் ஜீவன் உள்ளவை, வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது. அதுக்கு ஜீவன் இருக்கு. அந்த வார்த்தைகள் கிரியை செய்து மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. அந்த ஜீவ வார்த்தைய பிரசங்கம் பண்ணுங்க தேவாலயத்துல அப்படின்னு சொல்லிட்டு தேவதூதன் அவங்கள வெளியே கொண்டு வந்துட்டு இத சொல்றார். அவர்கள் அதை கேட்டு, அவர்கள்ன்றது அப்போஸ்தலர்கள், இந்த கர்த்தருடைய தூதன் சொன்னதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். உடனே கீழ்ப்படுகிறாங்க. காலையில அதிகாலையில போய் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாங்க. பிரதான ஆசாரியரும் அவருடனே கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்களை எல்லாரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். பிரதான ஆசாரியன், அவனோடு கூட ஒரு சிலர், ஆலோசனை சங்கத்தார், மூப்பர்கள், இஸ்ரவேலின் மூப்பர்கள், இவங்க எல்லாம் வர்றாங்க. முதல்ல பிரதான ஆசாரியனும் அவன் கூட ஆட்களும் ஆலோசனை சங்கத்தாரையும் மூப்பரையும் வரவழைக்கிறாங்க. எங்க வர்றாங்கன்னா தேவாலயத்துக்கு வராங்க. அவங்களுக்கு நடந்த சம்பவம் எதுவுமே தெரியாது. இவங்க சிறைச்சாலைக்கு ஆள் அனுப்பி அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படியா, விசாரணை செய்யறதுக்கு இவங்க கொண்டு வரும்படியா சொல்றாங்க. சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி சிறைச்சாலைக்கு போனா அவங்க அங்க இல்ல. சிறைச்சாலை மிகவும் மிகுந்த பத்திரமாய் பூட்டப்பட்டு இருக்கவும், காவலர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டோம். சிறைச்சாலை வெளிப்புறத்துல நல்லா பத்திரமா பூட்டப்பட்டிருக்கு. காவலுக்கு நின்னவங்க எல்லாம் அப்படி கதவு பக்கத்துல நிக்கிறாங்க. திறந்த பொழுதோ, ஆனா சிறைச்சாலையில உள்ள திறந்தப்ப உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். காவல் பலமா இருக்கு, கதவு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆனா உள்ள போனா ஆள் இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தூதன் கர்த்தருடைய தூதன் அவங்களுக்கு விடுதலை ஆக்கி கொண்டு போயிட்டான். இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபோது இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். இவங்களுக்குள்ள எல்லாம் கலக்கம் வந்துருச்சு. என்ன நடக்க போகுது, இப்படி நடந்துச்சு, அவங்க சிறைச்சாலையில இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கலக்கம் வந்துச்சு. அப்பொழுது ஒருவன் இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்தில் நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். ஒருத்தன் சொல்றான், நீங்க சிறைச்சாலையில போட்டவங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. உடனே சேனை தலைவன் சேவகரோடு கூட போய் ஜனங்கள் கல்லறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார்கள். சேனை தலைவன்றது ஆலயத்துல இருக்கிற படையோட சேவகர்களோட தலைவன். அவன் தான் கூட சேவகர்களை கூட்டிட்டு போய், ஆனா ஜனங்களுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொண்டு அவங்க செய்கிற அற்புதங்கள் எல்லாம், அவங்க மூலம் செய்யப்படுகிற அற்புதங்கள் எல்லாம் பார்த்ததுனால அவங்க எல்லாம் அப்போஸ்தலர்களை பின்பற்றினாங்க. அதனால அவங்களுக்கு பயந்து இந்த அப்போஸ்தலரை கட்டாயப்படுத்தல. ஆனா அவங்க அவங்கள ஆலோசனை சங்கத்துக்கு அழைத்து வர்றாங்க. அப்படி அவர்களை அழைத்து கொண்டு ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள்.
அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, இப்ப பிரதான ஆசாரியன் தான் அங்க தலைவன், ஹெட்டு. அதனால அவன் பேசுறான். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? இயேசுன்ற நாமத்தை போதகம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு கட்டளையிடவில்லையா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல கட்டளையிட்டதை நம்ம வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நாங்க இயேசுன்ற நாமத்தையே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனா நீங்க உங்க இயேசுவை குறிச்ச போதனையினால எருசலேம் முழுசும் நிரப்பியிருக்கீங்க. அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்த மனுஷன் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவோட இரத்த பழிய எங்க மேல சுமத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 16வது வசனத்துல நியாய பிரமாணத்துல அவங்களுக்கு யாருக்கும் விரோதமா பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்க இந்த பிரதான ஆசாரியன் அவனோடு கூட இருந்த கூட்டத்தினர் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லி அவங்கள இயேசுவ சிலுவையில அறைந்திருக்கிறாங்க. இது ஜனங்களுக்கு தெரிய வரும்போது, ஏன்னா இவங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நீங்க ஜீவாதிபதிய கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் அதை குறித்து ஜனங்கள்கிட்ட பேசுறாங்க. அப்ப ஜனங்களுக்கு தெரிய வரும், அநியாயமா இவங்க இயேசு மேல குற்றம் சுமத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார் அப்படின்றப்ப இவங்க குற்றவாளி ஆயிருவாங்க. இந்த பிரதான ஆசாரியரும் அவனோடு கூட இருக்கிறவங்களும் குற்றவாளி ஆயிருவாங்க. அதோட இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, மத்தேயு 27:25 இயேசு கிறிஸ்துவை குறித்த அந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு எந்த குற்றமும் செய்யல, நீங்க அநியாயமா கொலை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க குற்றவாளி ஆக்கப்படுவாங்க. அதைத்தான் இவங்க சொல்றாங்க. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு படிகிறதே அவசியமாயிருக்கிறது. உங்களுக்கு கீழ்ப்படுகிறதை விட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவசியம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை தம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி, மரத்துல தூக்கி கொலை செய்தீங்க. நீங்க இயேசுவை கொலை செய்தீங்க. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு உபாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இயேசு நம்மளுடைய பாவத்துக்குரிய தண்டனைய சிலுவையில் ஏற்றுக்கொண்டு சாபமானார். அந்த இயேசுவ தேவன் எழுப்பி, உயிரோடு எழுப்பி அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். நீங்க கொலை செய்தீங்க, ஆனா தேவன் ஜனங்களை மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கறதுக்காகவும் இயேசுவ அதிபதியாக்கினார், இரட்சகராக்கினார். தமது வலது கரத்தினாலே தேவன் இயேசுவை உயர்த்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு அவங்க கிட்ட பேசுறத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நிறைய பட்டணத்துல இருந்து வியாதியஸ்தரையும் அசுத்தாவியினால பிடிக்கப்பட்டவங்களையும் பேதுரு இருக்கிற இடத்துக்கு கொண்டு அவர் நிழல் படும்படியா அங்க ரோட்டுல வச்சிருந்தாங்க, வீதிகள்ல வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாம் சுகமாக்கப்பட்டாங்க. அதனால பிரதான ஆசாரியர் அவனோடு கூட இருந்த சதுசேயர் எல்லாம் பொறாமப்பட்டு அப்போஸ்தலரை சிறைச்சாலையில போட்டாங்க. கர்த்தருடைய தூதன் சிறையில இருந்து அவங்கள விடுதலையாக்கி
நீங்க எருசலேமுக்கு போய் தேவாலயத்துல ஜனங்களுக்கு ஜீவ வார்த்தைய பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே இவங்க போய் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம பிரதான ஆசாரியர்கள், ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் கூடி வந்து சேவகர்களை அனுப்பி அப்போஸ்தலர்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஆனா அங்க வந்து உள்ள போனா அப்போஸ்தலர் சிறைச்சாலைக்குள்ள இல்ல. கதவு நல்லா பத்திரமா பூட்டப்பட்டிருந்தது. காவலர்கள் வெளியே நின்னாங்க. ஆனா உள்ள வந்து இவங்க இல்ல. அப்புறம் ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், நீங்க சிறையில போட்ட அந்த மனுஷர்கள் தேவாலயத்துல நின்று பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே சேனை தலைவன் போய் அவங்கள கட்டாயம் பண்ணாம அன்பா அழைத்து வர்றான். அழைத்து வந்து ஆலோசனை சங்கத்துல நிறுத்துறாங்க. பிரதான ஆசாரியன் கேக்குறான், நீங்க இயேசுன்ற நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு நாங்க சொன்னோம். எங்களை வந்து எருசலேம் முழுவதையும் நீங்க உங்களுடைய போதகத்தால நிரப்பி இருக்கிறீங்க. எங்க மேல இரத்த பழி சுமத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப பேதுரும் மற்ற அப்போஸ்தலர்களும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறத விட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா அவசியமானது. நீங்க வந்து இயேசுவ சிலுவையில அறைந்து கொலை செய்தீங்க. ஆனா தேவன் அவரை எழுப்பி அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால உயர்த்தி இருக்கிறாரு. அவர் மூலம்தான் பாவ மன்னிப்பு எங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்றத பேதுரு சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்கள்ல செயல்படுகிற தேவன், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்றத தியானிக்க இந்த நாள்ல நீங்க கொடுத்த கிருபைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை விட தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாயிருக்கிறது என்று தியானித்தோம். நாங்க எல்லா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஜீவ வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வரட்டும். அந்த வார்த்தைகளை பெற்று கொண்டவர்களாய் உமக்கென்று பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பை கொடுக்கும் ஆண்டவரே இரட்சகராகவும் அதிபதியுமாய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை விசுவாசித்து நீங்க கொடுக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.